முதல்ல நம்ம ஸ்டீமிங் பண்ணுறதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டீமிங் எபிசோடில் 4 டிஷ் நான் பண்ணி காட்ட போகிறேன். அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டீமர் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அடுப்பு மேலே வச்சு அதை பற்ற வச்சுட்டு அது நல்லா அந்த ஸ்டீம் வர்ற வரைக்கும் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஸ்டீமிங் பண்ணுறதுக்காக ஒரு இட்லி பாத்திரம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டீமர் சூடாகட்டும். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் வல்சன். வல்சன் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெசர்ட், ஒரு ஸ்வீட். ஸ்டீமிங் டெக்னிக்கை வச்சு எப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஸ்வீட் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். இது வந்து கொழுக்கட்டை நம்ம பண்ணுவோம் நம்ம தமிழ்நாட்டில், அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஆனால் இவங்க ஒரு சின்ன டெக்னிக் அதில் யூஸ் பண்ணுறாங்க. மாவை வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஒரு மீடியம் பேஸ்ட், அதாவது நம்ம டூத் பேஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணி அதை தேய்க்க போகிறோம். அதை ஒரு வாழை இலையில் தடவி அதுக்கு நடுவில் ஒரு பூரணத்தை வச்சு மடித்து அதை ஸ்டீம் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த வல்சன் அப்படின்றது. அந்த டிஷ் எப்படி பண்ணுறது இப்போ பார்ப்போம். அந்த பூர்ணம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னா, முதல்ல ஒரு வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தில் கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய் தூள், துருவன தேங்காய். நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் வந்து கார கொழுக்கட்டை. கொழுக்கட்டை நம்மளுக்கு வந்து ஒரு புது டிஷ் கிடையாது. அது ஸ்வீட்டாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும், இட் இஸ் நாட் அ நியூ டிஷ். பட் வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு கரெக்டான ரெசிபி, கரெக்டான டெக்னிக் நான் உங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். பல ஃப்ரெஷர்ஸ் புதுசாக சமையல் வந்திருக்கிறவங்க ஒரு கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக பண்ணுறது வீட்டில் அப்படின்றத இதை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல தேவை ஒரு பேனில் சுடு தண்ணி. நான் சொன்ன மாதிரி ஸ்டீமர் ரெடியாக இருக்கணும். அது தவிர ஒரு பேன் சூடு பண்ணி இங்கே அரிசி மாவு இருக்குது. இந்த அரிசி மாவு அதில் போட்டுட்டு நான் நல்லா வறுக்க போகிறேன். ஜாகிரதையாக பண்ணுங்கள், அடி பிடிக்கக்கூடாது. கீழே அரிசி மாவு வந்து அடி பிடிச்சிதுன்னா கலர் டார்க் ப்ரௌன் கலர் ஆகிடும். அப்புறமா அந்த கொழுக்கட்டோட கலர் நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி போட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை நல்லா வறுக்கணும். இது மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் சுடு தண்ணியை ஊற்றி மாவு பிணைஞ்சா கொழுக்கட்டோடைய மாவு வந்து சாஃப்டாக வரும். இது மாதிரி எதுக்கு இந்த அரிசி மாவு வறுக்கிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக அரிசியை வந்து தண்ணியில் ஊற போட்டு அதை ஊறின அப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் போட்டு காய வச்சுட்டு அதை அப்புறமா பவுட்ரு பண்ணுவாங்க. அதுதான் அரிசி மாவு பண்ணுற மெத்தட். அந்த மாதிரி அரிசி மாவு பண்ணும்போது அவசரத்தில் ஊற வச்ச அந்த அரிசியை ஒழுங்காக காய வைக்க மாட்டாங்க. அப்படியே வந்து மில்லில் கொடுத்து பொடிச்சு வச்சுருவாங்க. அதில் நிறைய மாய்ஸ்சர் இருக்கும். அந்த மாதிரி மாய்ஸ்சர் இருக்கிற அரிசி மாவில் கொழுக்கட்டையோ வேறு ஏதாவது பதார்த்தம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த கன்சிஸ்டன்சி, அந்த டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக வராது. இந்த அரிசி மாவில் அந்த தண்ணி பதமே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நான் இதை வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வறுக்கும்போது இந்த அரிசி மாவில் எவ்வளோ தண்ணி அம்சம் இருக்கோ அதெல்லாம் அதுலேருந்து போயிடும். இந்த மாய்ஸ்சர் லெவல் கம்ப்ளீட்டாக போயிடும் இதுலேருந்து. இதே டெக்னிக் இடியாப்பத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். இடியாப்ப மாவு கூட இது மாதிரி அரிசி மாவை வறுத்து அதுக்கப்புறமா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி அதில் அரிசி மாவு பண்ணிவிட்டு அதில் இடியாப்பம் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வரும் இடியாப்பம். ஸோ இந்த மாவு வந்து நல்லா சூடாகிடுச்சு. இனிமேல் கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா அது வந்து கலர் மாறும். ஸோ நான் உடனே சூடு கம்மி பண்ணிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இந்த மாவுக்கு தேவையான உப்பு, அதே மாதிரி இந்த மாவில் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த மாவுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போவே வந்து அந்த மாவு வந்து அவ்வளோ நல்லா மனம் வரும் உங்களுக்கு. அந்த தேங்காய் எண்ணெய், அந்த சூடு மாவு, அது கூட அந்த உப்பெல்லாம் போட்ட பிறகு இந்த தேங்காய் எண்ணெயோட இந்த ரைஸ் ஃப்ளாரில் மிக்ஸ் ஆகும்போது அந்த மனம் வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போது இந்த மாவு வந்து நல்லா வறுத்தாச்சு, தேங்காய் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த மாவில் நான் இங்கே பக்கத்தில் சுடு தண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற சுடு தண்ணியை இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இதை வந்து கொழுக்கட்டை மாவு அந்த சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா எவ்வளோ சாஃப்டாக நீட் பண்ண முடியுமோ அந்த சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிங்க. சூடாக இருக்கிறதுனால கையில் மிக்ஸ் பண்ண முடியாது.
ஸோ இதே மாதிரி ஒரு வுட்டன் ஸ்பேட்டுலா வச்சு ஆன அளவுக்கு இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு வச்சுங்க. இப்போது இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை மாவு நல்லா மிக்ஸ் ஆகி கோகோனட் ஃப்ளேவரோட பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி சாஃப்டாக இது மேலே லைட்டாக நம்ம அந்த பூர்ணம் ரெடி பண்ணுற வரைக்கும் லைட்டாக இது ஈரமாகவே இருக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணியை தெளித்து அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறோம்.